தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு, அவரது மகனும் பெரம்பலூர் மக்களவை தொகுதி எம்பியுமான அருண் நேரு, அமைச்சரின் சகோதரர் ரவிச்சந்திரன் மற்றும் அமைச்சரின் சகோதரி ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் இன்று காலை தொடங்கி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை, கோவை, திருச்சி உள்ளிட்ட நகரங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சரின் சகோதரர் ரவிச்சந்திரனின் வங்கி பரிவர்த்தனைகளின் அடிப்படையில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் மட்டும் அடையாறு, தேனாம்பேட்டை, சிஐடி காலனி, எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட 10 இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. கோவையில் அமைச்சரின் சகோதரர் மணிவண்ணனுக்கு சொந்தமான கட்டுமான நிறுவனம் இருப்பதாகவும் அது தொடர்பாக சிங்காநல்லூர், அவினாசி சாலை, மசக்காலிபாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெறுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேபோல திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சரின் வீடு, அவரது சகோதரி வீட்டிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அனைத்து இடங்களிலும் மத்திய ரிசர்வ் போலீசார் பாதுகாப்புடன் சோதனை நடைபெற்று வருகிறது. திருச்சி தில்லை நகரில் அமைச்சர் வீட்டில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்த தொடங்கியவுடன் அங்கு திமுக தொண்டர்கள் திரண்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு அவர்கள் அமைதி காக்கும்படி அறிவுறுத்தப்பட்டதின் பேரில் சோதனை பலத்த பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் திமுக மூத்த அமைச்சர், அவரது மகன், சகோதரர், சகோதரி வீடுகள் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறையின் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி சோதனை கட்சி வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே திமுக அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, துரைமுருகன், பொன்முடி என பலரும் அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை ரெய்டுகளை சந்தித்து விட்ட நிலையில் மற்றொரு மூத்த அமைச்சர் வீடு தொடர்புடைய இடங்களில் சோதனை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.